அனைவருக்கும் வணக்கம். ஆன்ம உணர்வுக்கும் மன உணர்வுக்கும் உள்ள பேதம் என்ன என்று ஒரு கேள்வியை வைத்திருக்கின்றோம். அதை பத்தி பேசும்போது ரொம்ப டீட்டெயிலா நமக்கு வந்த ஆன்சர் என்னன்னா, ஆன்ம உணர்வு என்பதை நான், ஆனால் இங்கே ஸ்ரீகாந்தாக வேஷம் தரிப்பித்திருக்கின்ற இந்த மன உணர்வு என்பது பொய்யாக வெளிப்படுகின்ற உணர்வு. எதனுடைய பொய் உணர்வு? ஆன்ம உணர்வு என்ற சத்திய உணர்வின் பொய் வெளிப்பாடு இந்த ஸ்ரீகாந்த் என்ற உணர்வு என்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே சூப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? அப்போ இருக்கிற சத்திய உணர்வு, ஆன்ம உணர்வு, அந்த சத்திய உணர்வே பொய் தோற்றமாக ஸ்ரீகாந்த் என்ற வேஷத்தில் மனதில் பட்டு அது பொய்யாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீகாந்த் வெளிப்படுகின்ற அத்தனை உணர்வும் உண்மையல்லன்னு அர்த்தம். நான் பயங்கரமா ஹெல்ப் பண்றேன், அது உண்மை இல்லை. நான் ஒருத்தர் பயங்கரமா திட்டுறேன் அல்லது ஒருத்தருக்கு கெடுதல் பண்றேன், அதுவும் உண்மை அல்ல. உண்மை இல்லைன்னா அப்படின்னா நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப ஹெல்ப் பண்றது, நான் யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணல, நான் யாருக்கும் கெடுதலும் பண்ணல. என்னையா சொல்ற? ஸ்ரீகாந்த் வேஷத்துல இருந்துகிட்டு நீ இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில பண்ணலங்கிற? ஒரு நடிகன் வேஷம் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, அவன் பிச்சை எடுத்தானா? பிச்சை எடுக்கிற மாதிரி தெரிஞ்சது உங்க படத்துல அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே பிச்சை எடுத்தானா? எடுக்கல. அவ எடுக்கலன்னு ஒத்துக்கிறேல்ல? எடுக்கல. அப்ப நானும் வந்து கெடுதலும் பண்ணல, நன்மையும் பண்ணல. ஒரு வேஷத்தில் இருந்து கொண்டு வேஷத்திற்காக செய்கின்ற ஒரு செயலை நான் செய்தேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. சரியா? ஏனென்றால் சத்திய உணர்வு ஆன்ம உணர்வு மட்டும்தான். ஆனால் சத்திய உணர்விலிருந்து வெளிப்படுகின்ற அனைத்து உணர்வுகளும் பொய் உணர்வே. வெதர் இட்ஸ் அ குட் ஆர் பேட், அது நல்லுணர்வோ தீய உணர்வோ, வாட் எவர் இட் மே பி. அதனாலதான் எக்ஸ்ட்ரீமா பேசும்போது ஞானதேவர் சொல்லுவார், தர்ம அதர்மங்கள் இரண்டையுமே ஞானி ஒன்றாக மதிப்பான். ஏன்னா தர்மம்ங்கிறது வேஷம், அதர்மம்ங்கிறது ஒரு வேஷம். ஒரு படத்துல ஹீரோ அப்படிங்கிறவனுக்கும் வில்லன் அப்படிங்கிறதுக்கு என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கு? அவன் அந்த வேஷத்துல இருக்கான், இவன் இந்த வேஷத்துல. ஆஃப்டர் ஆல் ரெண்டு பேரும் நடிகர் அப்படிங்கிறது பாத்தீங்களா ஒண்ணுதானே. ஹவ் குட் யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தம் என்று அறிந்தவன் ஞானி. அதனாலதான் எக்ஸ்ட்ரீமா பேசும்போது தர்ம அதர்மங்கள் இரண்டையும் சமமாக மதிப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அல்லது இரண்டையுமே அவன் மதிக்கவே மாட்டான்னு சேர்ந்து சொல்லியிருப்பார். சரியா? ஏன்னா வேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் மதிச்சு என்ன ஆக போகுது? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பேசியதை நீங்கள் கவனிச்சிருக்க கூடும். சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க வெளிப்படுத்துகின்ற அது நல்ல உணர்வோ தீய உணர்வோ இரண்டுமே 100% சும்மா நாச்சுக்கும் வெளிப்படுத்துகிறீர்களே தவிர அது உண்மையாக அல்ல. நீங்க கடும் கோபத்துல பயங்கரமா திட்டுறீங்க அப்படின்னாலும் அது உண்மை அல்ல. ஆனால் உண்மை போல் தெரிகிறது. அது ஏன் உண்மை போல் தெரிகிறது? ஞானிகளுக்கு அது உண்மையா போல் அது பொய் என்று மிக அழகாக தெரிஞ்சுக்கிறாங்க. அஞ்ஞானிகள் எல்லாம் வந்து நிஜம் நிஜம் நம்புறாங்க. சரியா? அது ஏன் அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லோ லெவல்ல இருந்தே பேசல, கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்தே பேசுறேன். முதல்ல இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ உண்மை சத்திய உணர்வு ஆன்ம உணர்வு, ஆனால் அது இந்த வெளிப்படுகின்ற உணர்வு அப்படிங்கிறது பொய் உணர்வு. பொய்யாக வெளிப்படுவது என்னவோ அது ஆன்ம உணர்வே தான் பொய்யாக வெளிப்படுகிறது. அதனாலதான் அநீர்வச்சனை என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா பொய்யாக வெளிப்படுவது எது? உண்மை சத்திய உணர்வே அல்லவா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது பொய்யாக வல்லவா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதலால் அது அநீர்வச்சனையம் என்று சொல்லப்பட்டது. அதை விடுங்க. இப்போ அது ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து மேஜரா நம்ம கொண்டு வந்த டாபிக் என்னன்னா, இங்கே சச்சிதானந்த ஆன்ம உணர்வான நான் ஸ்ரீ வேஷத்தில் மட்டும் பட்டு பிரதிபலிக்கவில்லை. இங்கு இருக்கும் அத்தனை பேரும் அல்லது உலகம் முழுக்க இருக்கும் அத்தனை பேருமாக நானே வலம் வருகின்றேன். இருப்பது ஒன்றே. நீங்க என்னுடைய குட் மார்னிங் மெசேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு என்ன டுவாலிட்டின்னு கொடுத்துருக்கேன், நான் ஒருத்தனே தான் பலவா இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு மெசேஜ் கொடுத்துருந்தேன். சரி, எல்லாமே ஒன்னோட ஒன்று ரெஃப்ளெக்ட் ஆன மாதிரியே தான் இருக்கும். அந்த ஒரு சத்தியத்தை டிஃப்ரெண்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்ப ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அனதர் ட்ரூத், மேஜர் ட்ரூத் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வேஷங்களும் நானே. தசாவதாரத்துல அவன் போட்டது பெரும் 10 வேஷம். ஆனா நம்ம இந்த உலகத்துல நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இந்த உலகத்துல உள்ள எல்லா வேஷமும் நான். இங்க எல்லா வேஷம்னு சொல்லும் போது மனிதர்களை மட்டுமல்ல, மிருகங்களாக, பறவைகளாக, பட்சிகளாக, உயிரினங்களாக, உயிரற்ற என்று இங்கே தோற்றமளித்துக் கொண்டிருக்கும் அத்தனையும் நானே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரியா? இதை புரிய வைங்க என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஓரளவுக்கு ட்ரை பண்ணீங்க. இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? அது எப்படிப்பா சொல்ற நீ அப்படின்னா, ரொம்ப ஈஸி. முதல்ல கவனிப்பா. நீ வந்து கற்பனை உலகம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. ஆமா இருக்கு. என்ன பண்ணுவ பொழுது போகலைன்னா? பொழுது போகலைன்னா ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பேன்.
அப்படியே நானே வந்து ஒரு அமெரிக்காவா மாறுவேன், ஜப்பானா மாறுவேன், ஜெர்மனியா மாறுவேன், அங்க இருக்கக்கூடிய அழகழகான பெண்களா மாறுவேன், அப்புறம் அவங்களோட வந்து ஜாலியா ஆடுவேன், பாடுவேன், ஃப்ளைட்ல போவேன், என்னென்னமோ பண்ணுவேன். ஒரு கற்பனை உலகம் என்ற பேர்ல நீ இமேஜினேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள நீ பண்ணும்போது அது உனக்கு பொய்ன்னு தெரியட்டும். பட் இஸ் இட் நாட் கிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அங்க வேற லெவல் என்ஜாய் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. சரியா? கற்பனை உலகத்துல கற்பனை திறன் கம்மியா இருக்கிறவங்க இந்த இதை பத்தி புரிஞ்சிருக்காது. பட் லோண்டு டைம் கிடைச்சா போதும், அவன் பாட்டு போய் கற்பனையில உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு விருப்பப்படி எல்லாம் அனுபவிப்பான். ஏன்னா நிஜத்துல நீ நினைச்சதெல்லாம் நடக்காது, உன் கற்பனையில என்ன வேணா நடக்கும்ல. அப்ப நீ ஆசைப்பட்டதெல்லாம் அங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அனுபவங்களை பெறுகிறீர்கள். அதில் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? அதனாலதான் அடிக்கடி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்றதுக்காக நம்ம சொல்றது என்னன்னா, அந்த பால்ய பருவத்துல இந்த 16, 18ல பசங்க வந்து வேற ரேஞ்சில கற்பனை பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்களை பத்தி, பொண்ணுங்களோட சிரிக்கிறது, பேசுறது, பொண்ணுங்களை வந்து கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி கற்பனைகள் பண்ணும்போது ரியலிஸ்டிக்காவே அவங்களுக்கு ஃபீல் வரும். வேற ரேஞ்சில் அந்த பால்ய பருவ உணர்வுகளை அவர்கள் கற்பனையில் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது சத்தியம் அல்லவா? கற்பனை எப்படிங்க வந்து உணர்வு கொடுக்குது அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். ஆனா கொடுக்கிறதுன்றது அனுபவ சத்தியம் தானே, வெறும் கற்பனை தான், ஆனால் உனக்கு உணர்வை கொடுத்தது. கற்பனைன்னு சொல்லும் போதே அதை பொய் தான். கற்பனை உலகம் என்ன உண்மையா? உண்மையாவே பல பெண்களை நீ பார்த்திருந்தியா? உண்மையாவே கட்டிப்பிடிச்சியா? இப்போ உண்மையிலே இல்லவே இல்லடா, ஆனா உனக்கு உணர்வை கொடுத்ததா இல்லையா? ஆமா கொடுத்துச்சு. அப்படி தாண்டா இந்த உலகமே. உண்மையிலே இல்லவே இல்லை, ஆனா அது உனக்கு சத்தியமா இருக்கிற மாதிரி தோணும், அது உணர்வையே கொடுக்கும் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் an இமேஜினேட்டிவ் வேர்ல்ட். எண்ணம் தான் உலகமாக மாறுகிறது. எண்ணம் இல்லைன்னா அனுபவமே இல்லை. இது பொய் அனுபவமே இல்லை. எண்ணம் இல்லைன்னா அனுபவமே இல்லைன்னா சச்சிதானந்த அனுபவம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எண்ணம்ங்கிற வேஷம், அந்த வேஷத்திலிருந்து ஒரு உணர்வு பிறக்கிறது, அது பொய் உணர்வாக உனக்கு பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கற்பனை உலகத்துல இந்த சத்தியத்தை நீ இப்ப ஒத்துக்கிறியா? ஆமாங்க ஒத்துக்கிறேன். சரி, அதான் இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதை எப்படிங்க நிஜ உலகத்துல பொருத்த முடியும்? ஏதோ கற்பனை உலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் ஒண்ணு மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, கற்பனை உலகத்துல அப்படித்தான் நடக்குது. நான் ஒருவனே உலகமாக மாறுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்படி என்கிட்ட நானே தான் பேசிக்கிறேன், சண்டை போட்டுக்கிறேன், கட்டி பிடிச்சுக்கிறேன், நானே தான் எல்லாமே பண்ணிக்கிறேன். ஆமா எனக்கு புரியுது. ஆனா அதை எப்படிங்க நான் நிஜ உலகம்னு ஒத்துப்பேன்? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது என்று வரும்போது அப்ப கொஞ்சம் அந்த கற்பனையை தள்ளுப்பா. கனவுன்னு ஒண்ணு அனுபவிக்கிறியாடா? ஆமா அனுபவிக்கிறேன். அது என்னவா? நீ தூங்குனதுக்கு அப்புறம் உன் மனதிலிருந்து ஒரு உலகம் தோன்றுகிறதுன்னா அது உன்னோட கற்பனை தான். ஆனா நீ கற்பனையே பண்ணாம நீ கற்பனை பண்றியா இல்லையா? உன் கண்ட்ரோலே இல்லாம நீ கற்பனை பண்ணாம உனக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா இல்லையா? என்ன இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு, அதனால அதை வந்து நான் ஒத்துக்கிறேங்கிற. நிஜ உலகத்துல உன் கற்பனைங்கிறது நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நிஜ உலகத்தை ஏன் உன் கற்பனைங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறன்னா உன் கண்ட்ரோல் இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு ஒத்துக்க மாட்டேங்கிற. ஆனா கனவுல மட்டும் என்ன உன் கண்ட்ரோல்லையா இருக்கு? நீ நினைச்ச கனவா வருது? ஆனா அது நீ உற்பத்தி பண்ண உலகம் தானடா. அங்க நீ பயப்படுற, நீ அழுகிற, சிரிக்கிற, எல்லாமே நீ ரியலிஸ்டிக். ஆர் யூ நாட் என்ஜாயிங் தட்? என்ஜாயிங் சொல்றதை விட எக்ஸ்பீரியன்சிங் தட். நிஜமாவே நம்ம இந்த நிஜ வேர்ல்ட்ல இருக்கிற உன் பாடியே ஹார்ட் பீட் அடிக்கிற அளவுக்கு ஆர் யூ நாட் ரியலிஸ்டிக்கலி பெர்ஃபார்மிங் இன் தட் இமேஜினேட்டிவ் வேர்ல்டு? எப்படி பண்றியோ அதே மாதிரி கனவு உலகத்திலையும் அனுபவம் இருக்கா இல்லையா? ஆனா இது உண்மையா? கனவு உலகம் என்பது உண்மையா? கற்பனை உலகம் என்பது உண்மையா? அந்த இரண்டு உலகங்களும் எப்படி உண்மை இல்லாத வெறும் தோற்ற மாத்திரமாக இருந்ததோ? இல்லவே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல, ஜஸ்ட் இமேஜினேஷன். ஆனா அது அனுபவத்தை கொடுத்துச்சு என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதானே ஆக வேண்டும். ஆமா கொடுக்குது. அப்படித்தான்டா இந்த நிஜ உலகம். உன் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது உன் கற்பனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே உனது கற்பனையால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களே. உனக்கு நீ பார்க்கிற எல்லாருமே உனது கற்பனையால் உருவானதே. ஒருத்தன் ஓங்கி வந்து உன்னை அடிக்கிறான், உனது கற்பனையால் நீ சிருஷ்டித்ததே. இன்னொருத்தன் வந்து உன்னை வந்து கொஞ்சறான், அதுவும் கற்பனையால் நீ சிருஷ்டித்ததே. ஏங்க எனக்கு நினைவில்லை, கனவுல பண்ணது கூட தான் உனக்கு நினைவில்லை, அதுக்காக அது நீ இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஸோ இங்கே தான் நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கான்சியஸ் சப்கான்சியஸ் நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி கிளாஸ் கேட்டவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கணும். சரியா?
நம்ம விவகாரிக சத்தத்தையும் இந்த பிரதிபாசிக சத்தத்தையும் கொண்டு வந்து ரொம்ப சுபமா ப்ரூஃப் பண்ணி நிரூபிச்சோம். என்ன நிரூபிச்சோம்? ஜீவன் அந்த பிரதிபாசிக சத் என்று சொல்லப்படுகின்றதும் மாயை தான் அப்படின்னுட்டும், விவகாரிக சத்தையும் மாயை நிரூபிச்சமா இல்லையா? அப்படின்னா என்ன? இந்த நிஜ உலகமும் மாயை தான் நிரூபிச்சமா இல்லையா? இந்த நிஜ உலகமும் உனது கற்பனையால் உருவானதேன்னு நிரூபிச்சமா இல்லையா? சோ அதுக்குள்ள போங்க. எப்படி நிரூபிச்சோம்? ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட் போட்டு நிரூபிச்சோம். இப்போ நீ பிரதிபாதிக சத்துன்னா என்ன அர்த்தம்? கற்பனை உலகம். கற்பனை உலகத்துல இப்ப நீ கற்பனை பண்ற, உடனே அனுபவம் கிடைக்குது, அதனால உன்னால உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. கற்பனை உலகத்தை உன்னால அக்ரி பண்ணிக்கிற, அக்செப்ட் பண்ணிக்கிற, ஆமாங்க என் மனசுல இருந்து தான் வந்தது என்ன. ஆனா கனவு உலகத்தையும் நிஜ உலகத்தையும் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. ஏன் பண்ண மாட்டேங்கிற? there is a small difference. என்ன டிஃபரன்ஸ்னா, உன் கற்பனை தான், ஆனா எப்பவோ போட்டு வச்ச கற்பனை இப்ப எக்ஸிக்யூட் ஆகுது. தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் அண்ட் தி கரண்ட் வேர்ல்ட். அதாவது கனவு உலகத்திலையும் நிஜ உலகத்திலையும் உன் எண்ணம் தான், ஆனா இப்ப ப்ரொடியூஸ் பண்ண தாட்ஸ் மட்டும் இல்லாம எப்பப்பவோ ப்ரொடியூஸ் பண்ண தாட்ஸும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆனா கற்பனை உலகத்துல நீ அப்பப்போ ப்ரொடியூஸ் பண்ண தாட்ஸ் மட்டும் ஆக்டிவேட் ஆகுது. அப்படிங்கறது டிஃபரன்ஸ் தவிர வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணமா இல்லையா? அப்போ நிஜ உலகமும் உனது எண்ணங்களால் நீ உருவாக்கியதே. இங்கே நீ காணும் அத்தனை நபர்களும் உனது கற்பனையே. எப்போதோ எப்படியோ ஜென்மமாகவோ கர்மாவின் காரணமாகவோ நீ செய்யாத உற்பத்தி உனக்கு அனுபவமாக வராது. எப்படி கற்பனை வேர்ல்ட்ல நீ உன் எண்ணம் மட்டுமே அனுபவத்துக்கு வரும். நீ நினைக்காத எதுவுமே உனக்கு அனுபவத்துக்கு வராது. அப்போ எண்ணம் மட்டுமே அனுபவமாகும். எப்படி என்பது எப்படி கற்பனை உலகத்தில் உண்மையோ அப்படியே தான் இந்த நிஜ உலகத்திலும் கனவு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய். அப்போ முழுக்க முழுக்க உன் கற்பனையின் அடிப்படையிலே தான் இந்த உலகம் விரிகிறது. உன் கற்பனையே தான் உலகமாக விரிகிறது. அப்ப இங்க இருக்கின்ற அத்தனை நபர்களும் உனது கற்பனையே என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நீயே தாண்டா எல்லாமே என்ற மகத்தான உண்மையை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. அனைத்தும் நான் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் எனும் மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகம், உனது மனம் என்னும் மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகம், உனது எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகம் உன்னை தவிர வேறல்ல என்பதை தீர்மானமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த பிரம்ம சத்தியத்தை உணர்கிறீர்கள் என்று அர்த்தம். சரியா? இத நான் அடுத்தடுத்து நிறைய பேசணும்னு நினைச்சேன். இப்போதைக்கு இதை ஸ்டார்ட் பண்றேன். சரியா? ப்ரூஃப் கொடுங்கன்னு நான் கேட்டேன். நான் ப்ரூஃப் கொடுங்கன்னு ஏன் கேட்கிறேன்னா, நம்ம இவ்வளவு ப்ரூஃப் கொடுத்ததுக்கு அப்புறமும் we are still not believing. இந்த நிஜ உலகத்தை உண்மை நம்பி தானங்க செத்துட்டு இருக்கோம். இது எங்கெங்க மாயான்னு பாக்குறோம். அதுவும் என்னுடைய மாயான்னு வேற பார்க்க சொல்லிட்டு இருக்கேன், உன் கற்பனைன்னு வேற பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஓங்கி பலார்னு அடிச்சான்னா உன் கற்பனையில நீ தான்டா இப்படி அடி வாங்கணும்னு இருக்கு, நீ அடிச்சிட்டு இருக்க என்ற அளவிற்கு நாம் இங்கே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணா கூட still we are not believing it. ஸ்டில் ஏதோ என்ன நடந்தாலும் உட்காந்து அழுதுட்டு ஆரம்பிச்சிடணும். அடைச்சி ஒரு வெறும் மாயையில நீ சந்தோஷமா வாழ்றதுக்காக ஒரு கற்பனை உள்ள ஒருத்தன் கற்பனை பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தானே நீங்க சிரிப்பீங்களா இல்லையா? ஏய் லூசு, கற்பனை பண்றதுதான் பண்ற, உனக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி தீர்த்து சந்தோஷமா இருக்க வேண்டியதானே அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவனை லூசுன்னு தானே சொல்லுவீங்க. அப்படிதாங்க எல்லா ஞானிகளும் நம்மளை பாக்குறாங்க. லூசு பசங்களா, உங்கள் கற்பனையால் உருவாக்கிய இந்த உலகத்தை பார்த்து பயந்து நீங்களே அழுது கொண்டிருக்கிறீர்களே. எக்ஸாம்பிள் ஹாலுசினேஷன் பேஷண்ட காரணம் இல்லையா? இந்த லூசு பைய கற்பனையில என்னென்னமோ பார்த்து அவனா பயந்துகிட்டு அது உண்மையை நம்பி அவன் கற்பனையை அவனே நம்பி செத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? அப்ப அந்த ஹாலுசினேஷன் பேஷண்ட்டுக்கும் நமக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சோ இந்த உண்மையை ஆழமாக உணர வேண்டும். நமது கற்பனையால் தோற்றுவித்த ஒரு தோற்றத்தை உண்மை என்று நம்பி நம் கற்பனையை கண்டு நாமே பயந்து அல்லது நம் கற்பனையிலே ஒரு சில விஷயத்தில் அடிமையாகி அதுல பெரிய சுகம் இருக்குன்னு நம்புறதும், அல்லது நம் கற்பனையிலே நாம சிருஷ்டித்த ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து துக்கம் என்று ஒதுங்குவதுமாக நாம் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். சரியா? இந்த சத்தியத்தை மட்டும் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க போதும். நாளைக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மை என்னங்கிறத நீங்க கொஸ்டினா வச்சு நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? அப்படியே நீங்க ஃபீல் பண்ணி நீங்க பேசணும். இந்த சத்தியத்தை நான் உணர்ந்து விட்டேன், ஆதலால் எனக்கு இப்போது இந்த உலகம் எப்படி தெரிகிறது, இனிமே நான் எப்படி இருக்க போறேன், எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்றேன். அண்ணா, இன்னைக்கு காலையில அந்த சுசுப்தி வச்சு அந்த ஆழ்ந்த உறக்கத்துல உணர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இருக்குன்னு அதுவுமே ப்ரூவ் பண்ணீங்க. அப்ப என்ன செத்த பொணமாவா நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கோம்? அங்க ஒரு சப்தம் வந்தா அதை கேட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது அது நான் வச்சுட்டு தானே இருக்கேன்.
இப்போ ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் உணர்வு இருக்கும்போது தான் அந்த விழிக்கவும் முடியுது, அந்த தூங்கவும் முடியுது அப்படின்னு அதையும் ப்ரூஃப் பண்ணீங்க. ஸோ அங்கேயுமே உணர்வு இருக்கு. ஸோ அது என்னுடைய உணர்வுல இருந்து தான் அது வந்து விழிக்கவும் முடியுது, தூங்கவும் முடியுது அப்படின்னு. ஆமா, அது சொன்ன மறந்துருச்சு. ஸோ முக்கியமா நான் வந்து கனவு உலகத்தையும் கற்பனை உலகத்தையும் வைத்து உங்கள் கற்பனையே உலகமாக விரிந்திருக்கின்றது என்பதை நிரூபித்தேனே தவிர நீங்கள் யார் என்று நான் சொல்ல மறந்துவிட்டேன். நீங்கள் யார் என்றால் அதிஷ்டான உணர்வான ஆன்ம உணர்வு, பிரம்ம உணர்வு என்று நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். அந்த ஆன்ம உணர்வை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாயா உணர்வு உங்ககிட்ட இருக்கு. என்ன மறைஞ்ச செகண்ட்ல மாயா உணர்வு மறைகிறது, ஆனால் ஒரிஜினல் உணர்வு இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா அதுக்கு தான் ஆழ்ந்த உறக்கம் எக்ஸாம்பிள். ஆழ்ந்த உறக்கத்துல மனதால் ஏற்படுகின்ற உணர்வு மறைகிறது, ஏன்னா எண்ணங்கள் இல்லை. எண்ணத்தினால் ஏற்படுகின்ற உணர்வு மறைகிறது. எண்ணங்களால் ஏற்பட்ட உணர்வு மறைந்து விட்டது என்ற காரணத்தினாலேயே நீ உணர்வற்ற ஜடம் என்று சொல்லிவிட முடியாது என்பதை எப்போது உணர்கிறாயோ அப்போது அந்த அதிஷ்டானமான உறக்கின்ற அந்த பிரம்ம உணர்வே நான் என்று தெளிவாக உணர வேண்டும். அந்த பிரம்ம உணர்வை நீ பிடித்து விட்டால் மன உணர்வு பொய் என்பதை உணர்வாய், அல்லது இந்த மன உணர்வு எனது கற்பனை தான் உலகமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து விட்டால் அதிஷ்டான உணர்வான பிரம்மே நான் என்பதையும் உணர்வதற்கு மிக எளிதாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரியா? ஸோ திஸ் இஸ் தி கீ ஃபேக்டர், தி அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் இஸ் ஈஸி. ஸோ அதனால அந்த அதிஷ்டான உணர்வு அப்படிங்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்க போறீங்க, அதுவே இங்கே பொய்யாக வெளிப்படுத்துகின்ற இந்த வேஷ உணர்வுக்கு நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் உங்க லைஃப்ல அடுத்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிசிஷனே என்று சொல்லி முடிக்கின்றேன்.